வணக்கம். தமிழன் செய்திகள். பொள்ளாச்சியில் மனநல காப்பகத்தில் தங்கியிருந்த வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் அருகே உள்ள முல்லைநகர் மருத்துவர்கள் குடியிருப்பு வளாக பகுதியில் யுத்திரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி மற்றும் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை சோமனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது 22 வயதான மகன் வருண்காந்த் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இங்கு சேர்க்கப்பட்டார். இதனிடையே கடந்த 15ஆம் தேதி காப்பகத்தில் இருந்த ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட வருண்காந்த் காணாமல் போனதாக தகவல் வந்துள்ளது. இது தொடர்பாக வருண்குமார் தந்தை ரவிக்குமார் மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீசார் விசாரணையை தீவிரமாக்கினர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணைகள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் மனநலம் குன்றிய வருண்காந்தை அடித்து சித்திரவதை செய்ததில் அவர் இறந்துவிட்டதாகவும் அவரை கேரள எல்லையான நடுப்புணி அருகே உள்ள எஸ்நாகூர் பகுதியில் உள்ள தங்களுக்கு சொந்தமான மேட்டங்காட்டில் புதைத்து விட்டதாகவும் தெரியவந்தது. இந்த நிலையில் காப்பக உரிமையாளர்களான கவிதா, அவரது கணவர் லட்சுமணன் அவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் சாஜு ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனைமலை விஆர்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1,07,00,000 செலவில் புதிய கட்டடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை விஆர்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆனைமலை விஆர்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1,07,00,000 செலவில் புதிய கட்டடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கங்கையம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கங்கையம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிள்ளையார் கோவிலிலிருந்து ஸ்ரீ கங்கையம்மன் கிரசு சக்தி கிரகம் தாரை தப்பட்டையுடன் பம்பை முழங்க வந்து 10 மணிக்கு சிறுசு ஏற்றம் கண் திறப்பும் காலை 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கினார்கள். பகல் 12 மணிக்கு கூழ்வாற்றல் மற்றும் பொங்கல் வைத்து படையல் வைத்தல் போன்றவை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பங்களா சுரண்டை பேரன் பூருக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பங்களா சுரண்டை பேரன் பூருக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பொதுநல மன்ற நிர்வாகி ஆறுமுகம் தலைமை வகித்தார். நகர காங்கிரஸ் தலைவர் ஜெயபால் முன்னிலை வகித்தார். வெள்ளக்கால் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காமராஜ் வரவேற்றார். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஆசிரியர் நல சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் தொடக்க உரை நிகழ்த்தினார். சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார். இளஞ்சி டிடிஏ டிஎஸ் டேனியல் ராஜம்மாள், பிஎட் கல்லூரி தாளாளர் ராஜ்குமார் சிறப்புரை ஆற்றினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குறிப்பன்குளம் ஊராட்சியிலிருந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 40,055 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குறிப்பன்குளம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 40,55 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் கலந்து கொண்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் சமூக நலன் பாதுகாப்பு மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சமூக நல அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெறும் ஃபாத்திமா பிவி வாழ்த்துரை வழங்கினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் சமூக நலன் பாதுகாப்பு மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சமூக நல அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெறும் ஃபாத்திமா பிவி அவர் பிரிவு உபச்சார விழாவில் கலந்து கொண்ட ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ஜெகவீர பாண்டியாபுரம் கிராமத்தில் வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களிலேயே வழங்கிடும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டாரம் ஜெகவீர பாண்டியாபுரம் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட
சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்ட முகாமில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் இத்திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றி வேளாண் கண்காட்சியினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 10 விவசாயிகளுக்கு தென்னங்கன்றுகளையும் 3 விவசாயிகளுக்கு மாடித்தோட்ட தொகுப்புகளையும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 4 விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவைகளையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மாங்காய் லோடு ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை பிக்கப் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரி நோக்கி தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்போது நிலை தடுமாறி பிக்கப் வாகனம் கொல்லப்பள்ளி என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பத்மா என்பவர் பலியானார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 13 பேரை மீட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாழப்பாடி அருகே தாறுமாறாக ஓடிய கார் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள கல்வராயன் மலைத்தொடர் பகுதியான கருமந்துறை குன்னூர் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி தங்கதுரை பேருந்து நிலையத்திற்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதிவேகமாக வந்த கார் தாறுமாறாக ஓடி எதிர்பாராத விதமாக தங்கதுரையின் மீது மோதியதில் தங்கதுரை தூக்கி வீசப்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 இருசக்கர வாகனங்களும் சேதமானது. இதுகுறித்து சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் கருமந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக கோவை அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இதில் போர்வைகள், பிஸ்கெட்டுகள், பழங்கள் மற்றும் ஹார்லிக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய கிஃப்ட் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் சபரி, பொருளாளர் சரவணகுமார், செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில், கோமதி, தௌபிக் ஆகியோர் உடனிருந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவையில் சில்லறை தருவதாக கூறி கடையில் பணத்தை பெற்றுக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்ற ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதிகள் பிபி சம்சுதீன் என்பவருக்கு சொந்தமான அரஃபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மர்ம ஆசாமி ஒருவர் பொருட்கள் வாங்கி கொண்டு அந்த கடைக்கு செல்வதை தேவையான சில்லறை ரூபாய் நோட்டுகள் தருவதாக கூறி 22,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கடையில் பணிபுரியும் நபரை அழைத்து சென்றுள்ளார். பின்னர் பெட்ரோல் பங்கில் சில்லறை இருப்பதாக கூறி கடையில் பணிபுரிந்த நபரும் அதனை நம்பி சென்று பெட்ரோல் பங்க் வாசலில் கடை ஊழியரை இறக்கிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் தப்பித்து சென்று விட்டார். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் காய்கறிகளின் விலை உயர வாய்ப்பு என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் வேளாண் நிலங்கள் அதிகம் உள்ள புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழையும் தொடர் சாரல் மழையும் பெய்தது. இருப்பினும் பிற காய்கறிகளான கேரட், பீன்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளும் சுரக்காய், பூசணிக்காய், பாகற்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், அரசாணிக்காய், பச்சை மிளகாய் உள்ளிட்ட சமதள காய்கறிகளும் நிலையான விலைக்கேற்ப விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனிடையே தொடர் மழை காரணமாக பல இடங்களில் காய்கறிகளின் வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் விளைநிலங்களில் இருந்து உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கறிகளின் வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. ஜெயங்கொண்டம் நகராட்சி ஜேசிபி வாகனங்களை பயன்படுத்தி விதிமுறைகளை மீறி கிராவல் மண் விற்பனை நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக
பல்வேறு இடங்களில் கிராவல் மண் கொட்டப்பட்டு ஆங்காங்கே குவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனம் மற்றும் நகராட்சி ஜேசிபி வாகனத்தை பயன்படுத்தி விதிமுறைகளை மீறி சிலர் முறைகேடாக கிராவல் மண்ணை இரவோடு இரவாக எடுத்து சென்று விற்பனை செய்து வருவதாகவும் இதனை தட்டி கேட்கும் சமூக ஆர்வலர்களை மிரட்டுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நகராட்சிக்கு குப்பை அள்ளுவதற்கும் அரசு பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஜேசிபி எந்திரங்களை விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதற்கு எப்படி பயன்படுத்தலாம் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை இந்தியாவின் முன்னணி வணிக நிறுவனமும் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸின் தாய் நிறுவனமான மலபார் குழுமம் 150 கோடியை ஒதுக்கியுள்ளது. சென்னை இந்தியாவின் முன்னணி வணிக நிறுவனமான மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸின் தாய் நிறுவனமான மலபார் குழுமம் 2025-26 ஆண்டில் சுகாதாரம், கல்வி, பசி மற்றும் வறுமை ஒழிப்பு, பெண்கள் அதிகாரமளித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஏழைகளுக்கான வீட்டு வசதி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் விதமாக அதன் சமூக பொறுப்புணர்வு முயற்சிகளை அதிகரிக்க இந்தியாவில் ரூபாய் 150 கோடியை ஒதுக்கியுள்ளது. இந்த முயற்சியை திரு ஜே. கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் டி-நகர் தொகுதி இந்த பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரு யாசர் தமிழ்நாடு மண்டல தலைவர், திரு ஆமீர் பாபு வடக்கு மண்டல தலைவர், திரு ஷபீர் அலி தமிழ்நாடு வர்த்தக மேலாண்மை தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த மத்திய அமைச்சர் எல். முருகன் திருமலைக்கு வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்தினருடன் மத்திய அமைச்சர் எல். முருகன் இன்று காலை சாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் நேற்று தனது பிறந்தநாள் கொண்டாடிய எல். முருகன் நேற்று இரவு திருமலைக்கு வந்தார். திருமலையில் தனது வேண்டுதலின்படி திரு ஏழுமலையானுக்கு மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினார். இன்று காலை VIP தரிசனத்தில் ஏழுமலையானை வழிபாடு செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சாமி தரிசனம் செய்து வைத்து ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். கோவை அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் 9ஆம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை ஆறுமுகம் நகர் KNG புதூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் 9ஆம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வாஸ்து பூஜை கிராம சாந்தியுடன் தொடங்கி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிறைவடைந்தது. முன்னதாக 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு அம்மன் அழைத்தல், சக்தி கிரகம் அழைத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று கொய்யாமரத்தோட்டம் பகுதியிலிருந்து விளையாட்டு கரகம் அழைத்து மற்றும் பூவோடு எடுத்தல், திருக்கல்யாணம் ஆரம்பம், பொங்கல் வைத்தல், தொடர்ந்து அலங்கார அர்ச்சனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவின் பேரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவின் பேரில் தர்மபுரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் காவல் ஆய்வாளர் சின்னசாமி, போக்குவரத்து காவல்துறையின் சதீஷ், கோமதி ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதில் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கினர். கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கேரம் பயிற்சி முகாம் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் கட்டணமில்லா மாபெரும் கேரம் பயிற்சி முகாமை கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது. இந்த முகாமை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். முகாமானது ஜூன் 1ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் 10 வயது முதல் 18 வயதுள்ள மாணவ மாணவிகள் மொத்தம் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பயிற்சி முகாம் செயலாளர் பியாரோ ஜான், CTCA தலைவர் பட்டீஸ்வரன், பொறுப்பு செயலாளர்கள் தண்டபாணி, செல்வராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குளங்கள், குட்டைகள், தடுப்பணைகள் நிரம்பின. சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 37.10 அடியாக வேகமாக உயர்ந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகளில் பலத்த மழை பெய்வதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
ஏற்கனவே அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலை ஏறவும் பக்தர்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளையங்கிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இன்றுடன் தேதி முடிவடைகிறது. மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி வழங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து ஏரவாங்குடி அருகே மாதாபுரம் புனித லூர்து அன்னை ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த ஏரவாங்குடி அருகே மாதாபுரம் புனித லூர்து அன்னை ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் 1000 முதல் 20,000 வரை ரொக்கம், டிரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, கட்டில், சைக்கிள், சில்வர் குவளை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆன்லைன் டோக்கன் முறையை கைவிட வேண்டும் என மாடுபிடி உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உலா வரும் காட்டுப்பன்றிகள் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டு PN புதூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டுப்பன்றிகள் அதிகமாக சுற்றி வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டில் குட்டிகளுடன் 4 காட்டுப்பன்றிகள் நுழைந்தது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இந்த காட்டுப்பன்றிகளால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் முன்பு தமிழக அரசும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு கண்டு பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சார்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை VG சரவணன் தலைமையில் ஏரல் பேரூராட்சி, சாயர்புரம் பேரூராட்சி, ஸ்ரீ வைகுண்டம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சார்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை VG சரவணன் தலைமையில் ஏரல் பேரூராட்சி, சாயர்புரம் பேரூராட்சி, ஸ்ரீ வைகுண்டம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குமரி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கீரிப்பாறை அடுத்த காளிகேசம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் மற்றும் திருப்பரப்பு பேரூராட்சி தலைவர் பொன் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், குமரி மாவட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பல இடங்களில் வாழைகள் விழுந்து காணப்படுகிறது. ரப்பர் பால் வெட்டும் தொழில் அடியோடு முடங்கி போய்விட்டது. தினக்கூலி பணியாளர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் என தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். வட்டம்பாக்கம் ஊராட்சியில் வருவாய் மற்றும் மேலாண்மைத்துறை மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பட்டம்பாக்கம் ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பெற்றுக் கொண்டதை அடுத்து 1,50,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தா வெங்கடேஷ், சாராட்சியர் மிருணாளினி, தாசில்தார் சேந்தரையன், வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மகாலட்சுமி, திமுக ஒன்றிய துணை செயலாளர் நந்தகோபால் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் ரோட்டரி திருப்பூர் மெட்டல் சார்பாக பெண்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மெட்டல் டவுன் ரோட்டரி மேட்டுப்பாளையம், ரோட்டரி கிளப் ஆஃப் காந்திநகர், கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை மற்றும் சோழிப்பாளையம் பகுதி அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பெண்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மார்பக மற்றும் கருப்பை வாய் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் பாட்டையப்பன் நகர் சமுதாய கூடம் மஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம், 1வது மண்டல தலைவர் உமா மகேஸ்வரி, கவுன்சிலர் தங்கராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் CBI பாட்டையப்பன் நகர்கிளை செயலாளர் நடராஜ், திராவிட கழகம் சார்பாக சண்முத்துக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அகில இந்திய அளவிலான ஆண்கள் ஐவர் பூப்பந்தாட்டம் போற்றி
தமிழ்நாடு மாநில பூப்பந்தாட்ட கழக துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் சிறு விளையாட்டு அரங்கில் மகேந்திரன் முன்னாள் பூப்பந்தாட்ட மாநில துணைத் தலைவர் அவர்களின் நினைவாக 10ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான ஆண்கள் ஐவர் பூப்பந்தாட்டம் போற்றி தமிழ்நாடு மாநில பூப்பந்தாட்ட கழக துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் எம்எல்ஏ மற்றும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் CN அண்ணாதுரை MP அவர்களும் கலந்து கொண்டு கொடியேற்றி விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி போட்டிகளை துவங்கி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தருமபுரி மாவட்ட 24 மணி தெலுங்கு செட்டியார் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தருமபுரி மாவட்ட 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர். இதில் மாநில பாதுகாப்பு குழு தலைவர் மாதையன், 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் சங்க தலைவர் நடராஜன், செயலாளர் சேதுபதி, பொருளாளர் கோபி, சேலம் மண்டல தலைவர் நேசமுடன் நேதாஜி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தருமபுரி மேற்கு கிழக்கு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். வானாபுரம் மண்டல துணை வட்டாட்சியர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஒட்டர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் கல்லுடைக்கும் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரது மகன் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் பட்டப்படிப்பு படிப்பதற்கான விண்ணப்பம் செய்வதற்கு சாதி சான்றிதழ் கேட்டு இணையத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதனை அடுத்து வெங்கடேசன் நேரடியாக வானபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மண்டல துணை வட்டாட்சியர் கேட்டபோது 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் 4வது முறையாக விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் எனது மகனின் கல்லூரி படிப்பு பாதிக்கப்படும், எனவே உடனடியாக எனது விண்ணப்பத்தினை ஆய்வு செய்து ஜாதி சான்றிதழ் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு கூலி தொழிலாளி கோரிக்கை வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் உழவரை தேடி வேளாண்மை உலக நலத்துறை முகாம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா IAS அவர்கள் அரசு தொடக்கப்பள்ளி கொல்லன் விலையில் பங்கேற்று உழவர்களுடன் கலந்துரையாடினார். இதில் கன்னியாகுமரி மாவட்ட உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் கலந்து கொண்டனர். பழனியில் செவிலியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மருத்துவர் தலைமறைவானார். பழனியை சேர்ந்த செவிலியர் லீனா தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனையில் பணியாற்றும் லீனாவிற்கு மருத்துவமனையின் உரிமையாளரும் மருத்துவருமான மதனகோபால் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த லீனா பழனி நகர காவல் நிலையத்தில் மதனகோபால் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மற்றும் பேசிய ஆடியோக்களை வழங்கி புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்ற நகர காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் பாலியல் தொந்தரவு கொடுத்த மருத்துவர் மதனகோபால், அவரது மனைவி அமுதவள்ளி உள்ளிட்ட 4 பேர் மீது பெண்ணை மிரட்டியது, பாலியல் தொந்தரவு கொடுத்து உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது குறித்து தகவல் அறிந்த மருத்துவர் மதனகோபால் தலைமறைவான நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திருப்பூர் ஆண்டிபாளையம் பகுதிகள் புதிய பஸ் ஸ்டாப் திறப்பு விழா மற்றும் குளத்தூர் புதூர் பஸ் ஸ்டாப் அருகே உயர் மின்கோபுரம் துவக்க விழா நடைபெற்றது. திருப்பூர் ஆனந்தம் சார்பாக 3 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் துவக்க விழா மற்றும் குள்ளத்து புத்தூர் பஸ் ஸ்டாப் அருகே 5.50 லட்சம் மதிப்பீட்டில் உயர் மின் கோபுர துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு பகுதி கழக செயலாளர் முருகசாமி, பகுதி துணை செயலாளர் ராயப்பராஜ் முன்னிலை வகித்தனர். 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி ஐயாசாமி தலைமை தாங்கினார். இதில் 40வது வார்டு கவுன்சிலர் சுபத்ரா தேவி, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரா தமிழரசி, ஆனந்தன், ரோட்டரி திருப்பூர் ஆனந்தம் நிர்வாகிகள், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுரேஷ் பாபு, தலைவர் உமாகாந்த், செயலாளர் பாஸ்கரன், பொருளாளர் முருகானந்தம், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராம், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன், துணை ஆளுநர் ஹரிசங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கோவையில் ஹெல்மெட் அணியாத இளைஞர் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செல்போன் ஆடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளது. கோவை கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த்
இவர் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் நிறுவனத்திற்கு பணத்தை செலுத்திவிட்டு நேற்று இரவு பீளமேடு பகுதியில் இருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக செம்பட்டி காலனியில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்த பிரசாந்தை பிடித்து ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறியுள்ளார். அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டும்தான் உள்ளது என்றும் பிரசாந்த் காண்பித்துள்ளார். இதுகுறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த இளைஞரிடம் செல்போனை அங்கு மழை நீர் தேங்கி இருந்த தண்ணீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த முத்துநகர் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நரிக்குறவர் இன மக்கள் புறம்போக்கு இடத்தில் வசித்து வரும் நிலையில் மின்சார வசதி வேண்டி அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த முத்துநகர் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நரிக்குறவர் இன மக்கள் புறம்போக்கு இடத்தில் வசித்து வரும் நிலையில் மின்சார வசதி வேண்டி அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் உத்தரவிடப்பட்டு சுமார் 1 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த இடத்தை அதிகாரிகள் அளந்து தராததால் வீடு கட்ட முடியாமல் தற்காலிகமாக கூரைகள் மற்றும் சிமெண்ட் ஷீட் அமைத்து மக்கள் வசித்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தத்தனூர் கிராமத்திற்கு பேருந்து நேரம் மாற்றப்பட வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட தத்தனூர் கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்து நேரத்தை மாற்றி இயக்கிட வேண்டி கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் அப்பகுதியை சார்ந்தவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன், முன்னாள் மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் கஜேந்திரன் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பா கிளை சார்பாக பணியின் போது இறந்த ஆனந்தன் குடும்பத்தினருக்கு வழங்கிய நலவாரிய தொகைக்காக நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பா கிளை சார்பாக பணியின் போது இறந்த ஆனந்தன் குடும்பத்தினருக்கு வழங்கிய நலவாரிய தொகைக்காக நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் ராஜி, செயலாளர் சதீஷ், மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ராமமூர்த்தி, ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் ராஜி, மாவட்ட பொருளாளர் ராஜா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கட்டுமான நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கொடைக்கானல் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாய் கண்காட்சி நடைபெற்றது. கொடைக்கானலில் கடந்த 24ஆம் தேதி கோடை விழாவானது தொடங்கியது. இந்நிலையில் கோடை விழாவின் முக்கிய பங்காக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நாய்கள் கண்காட்சி வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 24வது வருட நாய் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய் கண்காட்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாய்கள் பங்கேற்றன. குறிப்பாக சிட்சு, ஜெர்மன் ஷெப்பர்ட், ராஜபாளையம், சைபீரியன் அஸ்கி, பொமேரியன், பிட்புல் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் பங்கேற்றன. இந்த போட்டியில் நாய்களுக்கு பராமரிப்பு மற்றும் நடத்தை வளர்ப்பு திறன் கீழ்ப்படிதல் பார்த்து பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் ரூபாய் 24.73 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் ரூபாய் 24.73 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கென தொடங்கி வைத்தார். அது மட்டுமின்றி சீரான மின்சாரத்தினை தங்கு தடையின்றி வழங்கிடும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் மின்மாற்றிகளை கூடுதல் தேவைகள் இருப்பின் அவைகளையும் புதிதாக ஏற்படுத்திடவும் மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகரில் அனைத்து கட்சி மக்கள் போராட்ட குழு சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
விருதுநகர் நகராட்சி முன்பாக அனைத்து கட்சி மக்கள் போராட்ட குழு சார்பாக விடியல் வீர பெருமாள் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தலைமையில் காளிதாஸ் மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் செல்வம் விசிக நகர செயலாளர் பாலமுருகன், மாநில குழு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நகராட்சிக்கு எதிரான கண்டன முழக்கங்களில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி, விசிக கட்சி, ஆதி தமிழர் கட்சி, சிபிஐ மக்கள் நீதி மையம், திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி, தமிழ் புலிகள் கட்சி, தலித் விடுதலை உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பாக பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.